ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா மேக்ஸிமா அண்ட் மினிமாவோட கான்செப்ட் பார்த்துட்டு we were doing the exercise, கரெக்டாக? ஸோ எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுவோம். கொஷின் நம்பர் 11th பார்த்தேன். ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 11த்தும் நம்ம போட்ட கொஷின்ஸும் நியர்லி சிமிலர் தான், சரியா? இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்குது. ஓகே, என்னென்னா ஒன்றும் இல்லை. given that x equal to 1, சரியா? The function x power 4 minus 62x squared plus ax plus 9 attain a maximum value on the interval closed interval 0,2ல, சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க, சரியா? சரி, இந்த கொஷின் உங்களால் போட முடியும். என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க, கரெக்டாக? என்ன பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்து இந்த இன்டர்வலில் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்டர்வலில், ஓகே, இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல், அதை வந்து நோட் பண்ணுங்கள் நீங்கள். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ அட்டன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க, ஓகே. இன்னொரு ஹிண்ட் என்னென்னா x equal to 1, ஓகே. இப்போ நான் இவ்வளோ தான் சொல்லுவேன் உங்களுக்கு, சரியா? இந்த இடத்துலையும் தான் இந்த கொஷனுக்கான ஹிண்ட்டே இருக்குது, சரியா? இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன ஏதுன்ட்டு டீப்பாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு இந்த கொஷன் நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகே. நான் இன்டெரக்டாக ஆன்சர் சொல்கிறேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, டிஃப்ரென்சியேஷன் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க, கரெக்டாக? கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சது அதோட மேக்ஸிமமாக இல்லை மினிமமானு கண்டுபிடிப்பீங்க, ஓகே. இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ வந்து இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அந்த லிமிட்டும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. எந்த இன்டர்வலில் மேக்ஸிமம்ன்றதும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சரியா? அதுவும் இல்லாமல் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஓகே. உங்களுக்கு புரியுதா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு? கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் மேக்ஸிமம் லிமிட்டும் கொடுத்தாச்சு. உங்கள் வேலை என்னென்னாக்கா இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், சரியா? ஸோ இவ்வளோ தான் நான் ஹிண்ட் கொடுப்பேன். இதுக்கு மேலே கொடுத்தா நான் கொஷின் போடுறதே மேலுன்ற மாதிரி ஆகிடும், சரியா? ஸோ இதுதான் ஹிண்ட்டு. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வரலன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லாட்டி வந்து என்னோடய நம்பர் வேணால் நான் இங்கே பின் பண்ணுறேன். என்னோடய நம்பர் வச்சுட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், சரியா? ஸோ செல்ஃபாக போடுறதும் ரொம்ப முக்கியம். எல்லா கொஷின்ஸும் வந்து நம்மளே போட்டோம்னா நம்மளோட பிரெயின் வந்து லைக் அவங்க சொன்னால் தான் போடுவோம் அந்த மாதிரி ஆகிடும், சரியா? நம்ம பிரெயின் வந்து எப்படி ஆகிடும்னா, ஓகே அந்த அண்ணா சொல்லட்டும் நம்ம போடலாம், அப்படி ஆகிடும். நோ, அது ரொம்ப அந்த கெட்ட பழக்கத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க, ஓகே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலைன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், சரியா? இதுக்குன்ட்டு ஒரு தனியாக வீடியோ ஒன்று செப்பரேட்டாகவே நான் போடுறேன். ஒரு 5 or 10 minutes நம்ம முடிச்சிடலாம், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ, ஓகே, of x plus sin 2x. திரும்பவும் இந்த x plus sin 2x வந்துடுச்சு. 0,2π maximum and minimum values of x plus sin 2x on closed interval, okay, closed interval 0 to 2π, சரியா? எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சீரா, இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த கொஷின் போட்டோமோ அதே மாதிரி தான், ஒரு சேஞ்சும் இல்லை, சரியா? நான் இந்த கொஷினை நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுதான் இந்த டைப்லேயே லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கொஷின் தான் ஜாலியாக இருக்கும். இந்த 12 கொஷின் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கி, கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும், சரியா? அது கூட நான் ஏன் ட்ரிக்கின்னு சொல்கிறேன்னா, ஒரே காரணம் ட்ரிக்னோமெட்ரியோட அப்ளிகேஷன் இருக்குது. லாஸ்ட் இயர் ட்ரிக்னோமெட்ரியோட அப்ளிகேஷன், மற்றபடி இல்லை ட்ரிக்கின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஓகே. ஸோ ஜஸ்ட் ட்ரிக்னோமெட்ரியோட அப்ளிகேஷன் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வேறு ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா படித்தோமா? ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் f'(x) பண்ணுறோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த பவர் 3ல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னோட அந்த அப்ராக்சிமேஷன் மெத்தடை வச்சு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி போடுவோம். அது ஒரு டைப்பு. அப்படி இல்லைனா இன்னொரு டைப் என்ன வந்துச்சு, சிம்பிளாக என்ன ஆங்கிள் கொடுத்துருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி அந்த ஆங்கிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், சரியா? அது பண்ணோன்னாக்கா உங்களுக்கு பேசிக்காக 11th ஸ்டாண்டர்டில் அந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னா கூட அந்த பார்ட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும், சரியா? டஃப்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, சரியா? ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும் இந்த டைப்பு. இதை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் தான் ஜாலியாக இருக்கும் போடுறதுக்கே. ஸோ பியூராக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொஷின். ஸோ அதெல்லாம் போடுறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு கொஷின் மட்டும் பார்த்துருவோம். ஐம் சாரி. f'(x) ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், சரியா? பாயிண்ட் தேவை கிடையாது. f'(x) பண்ணுறோம், என்ன வரும்,
எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 cos 2x. ஓகே, f dash of x மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0 பண்ணணும். எதுக்கு பண்ணுறோம், டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும்னாக்கா நம்ம ஈக்குவல் டு 0 வச்சு போடணும். அப்போ என்ன வரும், cos 2x ஈக்குவல் டு -1/2. ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, cos 2x ஈக்குவல் டு -1/2. ஓகே, இந்த கொஷனுக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட கொஷன்ஸ்க்கும் வேல்யூஸ் வேறு கரெக்டாக. ஸோ cos 2x ஈக்குவல் டு -1/2. இதில் எப்படி நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, இதுதான் மேட்டர். சரியா, என்னதுன்னா இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரின்சிபல் சொல்யூஷன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ், போன இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிலேயே நீங்கள் அதோட கான்செப்ட் பார்த்தீங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயர் இதுக்குன்ட்டே டேரக்ட் ட்ரிக்னோமெட்ரிலேயே பிரின்சிபல் சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். கரெக்டாக. ஸோ பிரின்சிபல் சொல்யூஷன் பார்க்கணும். ஓகே, பிரின்சிபல் சொல்யூஷன் அதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் கவுனிங்க 0 to 2π. 0 to 2πயில் ஃபர்ஸ்ட் இது எப்படி பார்க்கணும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கவனிங்க. சரி, இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதவங்க சும்மா கவனிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் சைன் பார்க்கணும். இது cos 2x இந்த பக்கம் இருக்குது. நம்ம டார்கெட் என்னென்னா இந்த cos 2xை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் கொண்டு வரணும் காஸில். சரியா, எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள். சைன் காஸோட வேல்யூ எங்கெல்லாம் மைனஸ் இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். am I right? காஸோட வேல்யூ செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸாக இருக்கும். சரியா, இது தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து cos 1/2 எப்போ வரும், காஸோட வேல்யூ 1/2 எப்போ வரும், cos π/3 இஸ் வாட், cos π/3 இஸ் 1/2. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, cos π/3 இஸ் 1/2. ஸோ இந்த விஷயத்துக்கு இது ஆன்சர் கரெக்டாக, மைனஸ் cos π/3 தானே வரும். am I right? வரும். cos π/3யோட வேல்யூ 1/2. சரியா, மைனஸ் cos π/3யோட வேல்யூ -1/2. ஸோ கேன் ஐ ரைட் cos 2x ஈக்குவல் டு மைனஸ் cos π/3. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நான் அந்த ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். சிம்பிள்டா, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன வேணும், காஸ்னால் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆங்கிள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம. கரெக்டாக, இப்போ cos x ஈக்குவல் டு cos yன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க, x ஈக்குவல் டு yன்னு சொல்வீங்கள்ல. என் டார்கெட் என்னென்னா இந்த மைனஸ் காஸை நான் இப்போ எப்படியாச்சும் காஸை கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டால் நான் உள்ளே இருக்க ஆங்கிளை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய டார்கெட். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மைனஸ் cos π/3 வேணும். சரியா, இப்போ நான் பிரின்சிபல் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் அப்ளை பண்ணுறேன். காஸோட வேல்யூ மைனஸ் எங்கெங்கே வரும், காஸோட வேல்யூ மைனஸ்னு இந்த குவாட்ரண்ட்லேயும் இந்த குவாட்ரண்ட்லேயும் வரும். அதாவது இது பை, இது π/2, இது 2π/3. am I right? சரியா, ஸோ இந்த இடத்துலையும் ஓகே 1 minute. ஸோ இந்த இடத்துலையும் என்னோட வேல்யூ வரணும். சரியா, ஸோ எதை கன்சிடர் பண்ணுவோம், இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணுவோம், இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணுவோம். அக்கார்டிங் டு த கொஸ்டின் நம்ம ரேஞ்ச் என்ன, 0 to 2π. 0 to 2π இருக்க எல்லா வேல்யூமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த ரெண்டு வேல்யூமே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வரணும் என்ன பண்ணணும், π minus π/3 பண்ணணும். கரெக்டாக, ஸோ cos π minus π/3 பண்ணனா I will get minus cos π/3. and similarly if I put cos π plus π/3 I will get the value here. கரெக்டாக, இந்த ரெண்டு வேல்யூவுக்குமே காஸோட வேல்யூ என்னது, சேம் -1/2. ஸோ கேன் ஐ ரைட் cos 2x equal to cos π minus π/3 equal to cos π plus π/3. கரெக்டாக, ஸோ இதுதான் எனக்கு தேவை. இப்படி கொண்டு வந்தனால நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஐ கேன் இதை சால்வ் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. π minus π/3 is 2π/3, π plus π/3 is 4π/3. கரெக்டாக, ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் டேரெக்டாக ஆங்கிள்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2x equal to 2π/3 equal to 4π/3. ஓகே, அதாவது 2x equal to 2π/3 and வரும், ரெண்டு வேல்யூ வருதுல்ல, ஸோ and 4π/3. ஓகே, ஸோ x equal to என்னது, ஆப்வியஸ்லி π/3 and 2π/3. ஸோ இந்த π/3 and 2π/3 ஆர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, வேறு ஏதாச்சும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா கொஷனில்? ஆப்வியஸ்லி இன்னும் ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்னு பேசியிருக்கனால இந்த ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு 4 கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0, 2π, π/3 அண்ட் 2π/3 இந்த 4 கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது. சரியா, இப்போ இன்னொரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஓகே, இப்போ சொன்னது வரைக்கும் கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் சைடில் வச்சுக்கோங்க. சின்ன கிளாரிஃபிகேஷன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது மட்டும் தான் மேக்ஸிமம், இது மட்டும் தான் மினிமம் இருக்கும்னு நினைப்பாங்க. ஓகே, நம்ம இத்தனை கொஸ்டின் போட்டனால இந்த டவுட் வரக்கூடாது. இன்கேஸ் வந்துச்சுனாலும் தப்பு இல்லை. சரியா, ஆப்வியஸ்லி இது மேக்ஸிமம் மினிமம் கிடையாதுடா.
அப்படி நீங்கள் டேரெக்டாக சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்குதுன்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் இட் ஷுட் பி மேக்ஸிமம் ஒரு மினிமம். ஏன் இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸு இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 4 வருதுன்னு வச்சுப்போம். எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் வந்து 5 and 4. இங்கே இருக்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் நம்ம இருக்குல்ல, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டோட ஆன்சர் வந்து 10 and 15 வரக்கூடாதா? வரல, சான்சஸ் தேர் ரைட். ஸோ அப்படி பார்த்தா எது மேக்ஸிமா? இதுதான் மேக்ஸிமா. ஓகே, இருக்கலே மேக்ஸிமான்னு கேட்டால் இதுதான் சரியா. அண்டு இருக்கலே கம்மின்னு கேட்டால் 4, இதுதான் மினிமா. ஓகே, இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்போ நீங்கள் எதுக்கு நான் தேவையில்லாமல் எஃப் டபுள் டேஷ் பண்ணி இப்போ அடுத்த ஸ்டெப் அதானே பண்ணுவோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூவில் π/3 and 2π/3 போடுவோம். அதை பண்ணி எதுக்கு மேக்ஸிமம் மினிமான்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர்னால், நான் இந்த கிளாரிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸ்டில் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க நல்லது தானே. ஸோ எதுக்கு நான் இந்த ஸ்டெப்பில் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நமக்கு மேக்ஸிமா மினிமா மட்டும் கிடையாது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில். வெரி பிகினிங் ஆஃப் த மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட் நான் என்ன சொன்னேன், எஃப் டேஷ் ஆஃப் 0 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணி உங்களுக்கு C1 C2 C3 3 கேஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. C1 could be a maxima, C2 could be a minima, or C3 could be a point of inflation. Am I right or wrong? ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் நம்ம செக் பண்ண போகிறோம், இஸ் தேர் எனி பாயிண்ட் விச் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆர் நாட். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை போடுறோம். நிறைய பேருக்கு வந்து சம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, கரெக்டாக ப்ரொசீஜர்லாம் போடுவாங்க, ஆனால் எந்த ப்ரொசீஜர் எதுக்கு போடுறோன்றது தெரியாது கரெக்டாக. ஸோ எதுக்கு நம்ம இதை போடுறோம், ஆப்வியஸ்லி டு செக் வெதர் இட் இஸ் ரியலி மேக்ஸிமா ஆர் ரியலி அ மினிமா, இல்லாட்டி அது ஒரு இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்டாக இருக்குமா. ஓகே, ஒருவேளை அது இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 2π அண்ட் எஃப் ஆஃப் 2π/3 கூட போட்டு நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் மினிமாவே வரும். அப்போ ஒருவேளை அந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ வந்தால் கூட அது தப்பு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆமே ரைட் வரும். இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் வில் பி சம்வேர் ஹியர், நீங்கள் கண்டுபிடிக்கிற மேக்ஸிமாஸ் வில் பி ஹியர். ஒருவேளை நீங்கள் போட்டு இந்த இடத்துல அதிகமாக வருது, நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணலன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். இந்த இடத்துல உங்கள் மேக்ஸிமா இருக்கும், ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூ சம்வேர் ஹியர் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வி ஆர் செக்கிங் whether this point critical point is maxima or minima. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பண்ணோம்னா -4 sin 2x எப்படி வந்துச்சு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எங்கே பண்ணியிருக்கோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -4 sin 2x. சரியா, -4 sin 2x. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் we need to substitute π/3 and 2π/3. சரியா, π/3யும் 2π/3யும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி let us see whether positive or negative value is coming. ஓகே, -4 into sin 2 into π/3 will be 2π/3. சரியா, sin 2π/3க்கு டைரக்ட் வேல்யூவே இருக்குது. சரியா, am I right or wrong? டைரக்ட் வேல்யூ தெரியலன்னா you can solve by applying what, பிரின்சிபல் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். சரியா, எப்படி sin 2π/3 கேன் ஐ ரைட் இட் as sin π - π/3. sin π இருந்துச்சுன்னா sin will be there, சேஞ்ச் ஆகாது, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் -π/3 will become sin, அந்த குவாட்ரண்ட்டை செக் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ sin π/3 ஃபைனலில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ -4 sin π/3. sin π/3 என்னது, பாசிட்டிவாக நெகட்டிவா? sin π/3 இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அந்த டேபிள் இருக்கா, 30 டிகிரி 40 டிகிரி அந்த ஆங்கிளோட ரேஷியோவில் எடுத்து பாருங்கள், சைனோட வேல்யூ வில் பி π/3ல பாசிட்டிவ். ஓகே, am I கரெக்ட்? செக் பண்ணிக்கோங்க வேணும். ஓகே, பட் இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன இருக்குது, -4 இருக்குது, பாசிட்டிவும் இதுவும் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வில் கெட் அ நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக, ஸோ என்ன ஆயிடுச்சு, திஸ் இஸ் லெஸ் தென் 0 வந்து என்ன கண்டிஷன், மேக்ஸிமா, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா என்னது, π/3 இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. am I right? நெக்ஸ்ட் கொஷின் என்ன பண்ணோம், இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் 2π/3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் -4 into sin 4π/3 which I can write it as 4 into sin π plus π/3. am I right? π plus π/3 எழுதுறோமா, இது என்னது, பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா sin π plus π/3 வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். π plus π/3 will give a நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக, π எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இடத்துல சைனோட வேல்யூ என்னது, π plus π/3 என்னது, இங்கே இருக்குது. இந்த இடத்துல சைனோட வேல்யூ இஸ் நெகட்டிவ். ஸோ சைன் நெகட்டிவாக வந்துச்சுனாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஹென்ஸ் பாசிட்டிவ் greater than 0னா திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமா. ஸோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா பாயிண்ட் ஆஃப் மினிமா தெரிஞ்சிச்சு. இது கண்டிப்பாக என்ன செக் பண்ணிட்டீங்க, இது இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் கிடையாதுன்னு செக் பண்ணிட்டீங்க.
இப்போ simply just substitute f of 0, f of pi by 3, f of 2 pi by 3 and then f of 2 pi. ஓகே, இந்த எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எந்த ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சைன் டூ எக்ஸ். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get x plus sin 2x 0 போட்டால் sin 0 0 x 0. ஸோ ஃபர்ஸ்ட் திங் will be 0. செகண்ட் என்ன பண்ணும், எக்ஸில் பை பை 3 போடுங்க, sin 2x sin 2 into pi by 3. ஸோ அதனால் 2 pi by 3 கரெக்டாக. sin 2 pi by 3 எப்படி சால்வ் பண்ணுவோம், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோம் கரெக்டாக. நீங்கள் அதை எப்படி வேணாலும் போடலாம். நான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன், pi minus 2 pi by 3 அப்படின்னு வச்சு போடுறேன் கரெக்டாக. அப்படி போட்டேன்னா I will get sin 2 pi by 3 and now sin 2 pi by pi minus 2 pi by 3 இப்போ இதை சால்வ் பண்ணாமல் I'm getting pi minus 2 pi by 3 is pi by 3 சரியா. ஸோ pi by 3 plus sin pi by 3. ஓகே, என்னது pi by 3 is pi by 3, sin pi by 3 is root 3 by 2. trigonometric ratio அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, சிமிலர்லி என்ன பண்ணுறேன், f of 2 pi by 3 போடுறேன், x equal to 2 pi, sin 2 into 2 pi by 3 is 4 pi by 3. am I right, 4 pi by 3. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த 4 pi by 3 நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும் சரியா. பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், pi ப்ளஸ் pi by 3 எழுதிக்கலாமா, pi ப்ளஸ் pi by 3 எழுதுனா 2 pi minus sin pi by 3 வரும். sin pi plus pi by 3 is minus sin pi by 3. ஓகே, ஸோ ஃபைனலி 2 pi by 3 minus sin pi by 3 is root 3 by 2. ஓகே, இது ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. தேர்ட் என்னது, ஃபோர்த் என்னது, sin 2 pi 0 plus 2 pi. ஸோ ஃபைனலி யூ கெட் 2 pi. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஒன்று 0 கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து இந்த வேல்யூ கிடச்சிருக்கு, இந்த வேல்யூ, அப்புறம் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, இது கிடையாது, 1 2 3 4 வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, நவ் யூ நீட் டு கம்பேர் விச் இஸ் ஹையஸ்ட் அண்ட் விச் இஸ் லோவஸ்ட். ஏன்னா கொஷனில் வந்து லோக்கல் மேக்ஸிமா ஒரு லோக்கல் மினிமாலாம் எதுவுமே கேட்கல. அவங்க கேட்டதுன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளி மேக்ஸிமா அண்ட் மினிமா கேட்டாக்கா ஜஸ்ட் கம்பேர் எது அதிகமான வேல்யூ எது கம்மியான வேல்யூ. எப்படி அது பார்ப்போம், சிம்பிள் தான். பையோட வேல்யூ என்ன, 3.14. am I right. ஏன் இந்த இடத்துல ஏன் ஆங்கிள் எடுக்கக்கூடாதா, பை கூட 180 டிகிரின்னு ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாது, பிகாஸ் இது விட்டுருங்க, இதை பார்க்காதீங்க, ஃபைனலாக இதானே கொண்டு வந்தோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, நியூமரிக்கல்ஸ் தானே இருக்குது. இந்த இடத்துல சைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆங்கிள் எடுக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு நியூமரிக்ஸ் இருக்குது. நியூமரிக்ஸ் இருந்தாக்கா பையோட வேல்யூ வி கேன் ரைட் 3.14. ஸோ 3.14 divided by 3 என்னது, 3.14 by 3 பண்ணோம்னா we will get some 0.8 something கரெக்டாக. அதே மாதிரி root 3 by 2, root 3யோட வேல்யூ 1.707 something வரும், divided by 2 பண்ணணும். ஓகே, சம்திங் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தா நியர்லி அப்ராக்சிமேட்டாக 1.8 வரும் சரியா. சிமிலர்லி இந்த இடத்துலையும் பையோட வேல்யூ 3.14 வச்சு போடுங்க, 2 into 3.14 divided by 3 போடுங்க. இந்த இடத்துல அதே மாதிரி 0.8 சம்திங் ஏதோ வரும். ஓகே, இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா 0.8 வருது. அண்ட் 2 பைனா 2 into 3.14 7.28 சம்திங் வரும் கரெக்டாக. ஸோ இருக்காலே இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தாலே இதை மேக்ஸிமம் வருது 7.28. எது மினிமமாக வருது, 0. am I right. 0 இங்கே இருக்குது, சாரி இங்கே இருக்குது, இது கிடையாது. மினிமம் எங்கே வருது, 0 இங்கே வருது. ஸோ இது மினிமம், இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. புரியுதா? ஓகே, சரி, ஒரு வேளை உங்களுக்கு இப்பயும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுட் வந்து இந்த சாப்டரில் கிடையாது. ஓகே, ஐ எம் டேம் ஷோர் தட் இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. ஐ எம் டேம் ஷோர் அபவுட் இட். ஓகே, இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களுக்கு டவுட் வருதுன்னா அது இந்த இடத்துல தான் வரும். எப்படி வந்து இந்த sin 2 pi by 3 எப்படி pi minus 2 pi by 3 மாற்றுவோம் சரியா. அதுக்கப்புறம் எப்படி டக்குன்னு வந்து root 3 by 2 மாற்றுவோம், எப்படி root 3 by 2 மாற்றுவோம், இந்த இடத்துல எப்படி மைனஸ் ஆகுது. இதோட பேசிக்ஸ் என்னன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சரியா. இஃப் எனி ஆஃப் யூ need to know how to do transformation of angle, kindly comment பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா I will definitely put a video சரியா. hardly it will take 5 to 6 வீடியோ. அந்த ஃபுல் சாப்டர் நான் எடுத்து உங்களுக்கு போட்டுறேன் சரியா. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இல்லாட்டி எனிவேஸ் யூடியூப்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்குல்ல லெக்சர்ஸ், யூ கேன் ஈவன் வாட்ச் தட். ஓகே, பிகாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இங்கே வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்ருக்கும். நீங்கள் வந்து 2 கேஸ் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டிமாண்ட் படி நான் உங்களுக்கு உடனே போட்டு விட்டுருவேன். அப்படி இல்லாட்டி யூ கேன் லேர்ன் தட் அண்ட் அப்ளை யுவர் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான்டா ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸில் டஃப்பான போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ஓகே, இந்த கொஷின் நம்பர் 13லேருந்து ஓகே, கொஷின் நம்பர் 13ல் ஐ திங்க் 29 or 28 கொஷின்ஸ் இருக்குது.
13 to 29 சேம் கான்செப்ட், டிட்டோவாக சேம் கான்செப்ட். ஓகே, அண்ட் என்னோட இதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 சம் போட்டு காமிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தால அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்நேரத்துக்கு பாதி கான்செப்டே தெரிஞ்சிருக்கும். இங்கே என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். சரியா, ஒரு சின்ன ரிவிஷன் வேணால் அதை இன்டூ 2 ஸ்பீடில் போட்டு ஒரு வாட்டி அந்த வீடியோ வேணால் பார்த்துருங்க. ஏன்னா அதில் ரொம்ப ஸ்லோவாக நான் சொல்லி கொடுத்துருந்தேன் எல்லாத்தையும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு இன்டூ 2 ஸ்பீடில் போய் ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம 13 கொஷின் பார்ப்போம். இதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். லைக் கான்செப்ட்லாம் எதுவும் பெருசாக இருக்காது, ரொம்ப கூலாக போட்டு போகிறோம். சரியா, சி ஃபைண்ட் 2 numbers whose sum is 24. சரியா, 2 numbers whose sum is 24 and whose product is as large as possible. As large as possible நான் சொன்னேன்ல, எங்கெல்லாம் as large as maximize அப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட் வந்து இட் ஷுட் பி மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம், திஸ் இஸ் த க்ளூ. ஸோ சி எவ்வளோ சிம்பிள்னு பாருங்கள் இந்த கொஷின் போடுறது. சி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எழுதியிருக்கேன். Let x and y be our numbers. Okay, x and y be the numbers. Given என்ன, sum of them is 24. So x plus y is 24. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் இஸ் as large as possible. என்ன ப்ராடக்ட் வரணும், அது வந்து மேக்ஸிமமாக வரணும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி மேக்ஸிமம் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். அதான் நான் ஃபஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எதுன்னு டிட்டர்மைன் பண்ணணும். சரி, இந்த இடத்துல 2 ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24 இருக்குது. இன்னொன்று எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ராடக்ட் பின்னு வச்சுப்போமே. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பி இருக்குது. இது ரெண்டுத்தில் எது உங்கள் ஃபங்க்ஷனாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆப்வியஸ்லி விச் ஒன், டெஃபினெட்லி இது. ஏன்னா இதுக்கு தானே மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு எதுவுமே கேட்கலையே, இது கான்ஸ்டன்ட் கிவன் கொடுத்தாச்சு. 2 நம்பருக்கு சம் இவ்வளோ தான், அது அவ்வளோதான். சரியா, பட் இதுக்கு தான் மேக்ஸிமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் இதுக்கு மேக்ஸிமம். அப்போ டெஃபினெட்லி ஒரு ஃபங்க்ஷன் இஸ் p ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஸோ p ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது, கொஷின் புரிஞ்சுது. மேபி இந்த கொஷனுக்கு ஈஸியாக இருக்கும் போல், போக போக உங்களுக்கு அதோட ஃபீல் வரும். சரியா, ஸோ p ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் தான் உங்களோட ஃபங்க்ஷன். நவ் செகண்ட் ஸ்டெப் என்ன, we need to differentiate this. எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், f dash of x கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம்ல. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ we need to differentiate this, அது வர ஆன்சரை நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். சரியா, 0ன்னு பண்ணுவோம். பட் என்ன பிரச்சனைனா, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க இதை? ஓகே, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க, எக்ஸு ஒய் ரெண்டுமே வேரியபிள். ஓகே, தேர் ஆர் 2 possible ways. ஓகே, என்ன பாசிபிள் வே, dx by dy into y into dx by dy இப்படியும் பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி பை மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷனும் நீங்கள் பண்ணலாம். சரியா, நீங்கள் அந்த மெத்தட் போனீங்கன்னா நிறைய எரர்ஸ் வரும். சரியா, எரர்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடாக வைக்கணும். கரெக்டாக நம்ம சொல்யூஷன் சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணுன்னா, மோஸ்ட்லி எப்போல்லாம் 2 வேரியபிள் வருதோ அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிவன் டேட்டா இருக்கும். சரி, எதுக்கு நமக்கு கிவன் இந்த டேட்டா எதுக்கு தேவையில்லாமல் கொடுக்குறாங்க, இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான். சரியா, ஒரு வேளை உங்களுக்கு இப்படி ஒரு டேட்டாவே எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக இது மட்டும் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எப்படி, 2 வேரியபிள் இருக்க மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன், அது ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் கிளாஸே படிச்சிருப்பீங்க. சரியா, ஸோ என்ன பிரச்சனை, அது ரொம்ப லென்த்தியாக போகும். ஓகே, பட் உங்களுக்கு கிவன் கொடுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சிம்பிளி ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு இல்லை ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், 24 minus xன்னு எழுதிக்கலாமா, 24 minus x. ஸோ என்ன பண்ணிட்டேன், x into 24 minus x, therefore p equal to 24x minus x square. சரியா, ஸோ இப்போ இல்லை இது ஒரே வேரியபிள் ஆகிடுச்சா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, f dash of p கண்டுபிடிக்கணும். f dash of p கண்டுபிடிச்சா 24 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா we get 24 minus x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get minus 2x. சரியா, ஈக்குவல் டு 0 பண்ணணும், ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அப்போ x equal to 2. ஓகே, இந்த x equal to 2 தான் உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட். பட் we don't know whether it is a maxima or minima. சரியா, அதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், டபுள் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, இந்த கேஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் பண்ணலாம், செகண்ட் டெரிவேட்டிவும் பண்ணலாம். பட் கொஞ்சம் மெச்சூர் பீப்புள்லாம் ஆல்வேஸ் தே ப்ரிஃபர் செகண்ட் டெரிவேட்டிவ். கரெக்டாக, ஏன்னா டெரிவேட்டிவ் பண்ணோம்னா எரரோட சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதை திரும்பியும் இந்த 24 minus 2xை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 24 will become 0, minus 2xோட வேல்யூ வந்து ஜஸ்ட் minus 2x. ஓகே, ஸோ இந்த வேல்யூவில் when we substitute 12
we will get -2 only. கரெக்டாக? ஏன்னா இந்த ஈக்குவேஷன் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ். எக்ஸ் என்ன வேல்யூ இருந்தாலும் திஸ் வில் ஃபைனலி கிவ் யூ -2 only. ஓகே, அப்போ f" ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வந்துடுச்சு? -2, which is what? less than 0, அதாவது நெகட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன்? it is the point of maxima. am I right? நெகட்டிவ்னா என்னது? less than 0னா point of maxima. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா தெரிஞ்சா இப்போ என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் யூ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஹியர். ஓகே, எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் y = என்ன வரும்? 12 வரும். சரியா? ஸோ y = 12, x = 12. ஸோ 12 × 12 24. சரியா? இப்படியும் போடலாம். இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்ச ஈக்குவேஷனில் இப்படி கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். சரியா? ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு சால்வ். ஸோ ஃபைனலாக என்ன போடுவீங்க? 144 இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸிமம். 144 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ by getting the product of the two number. சரியா? பாடி புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், 13 கொஷின் முடிஞ்சிச்சு. See, 14 question பாருங்க. Find two positive number x and y such that x plus y = 60. Okay, and x plus y and mean x into y cube is maximum. ஓகே, ஸோ x plus y = 60 given xy cube is maximum கேட்டுட்டாங்க. சரியா? எப்படி சால்வ் பண்ணுவீங்க இதை? சி ப்ராடக்ட் என்னதுங்க? ஃபஸ்ட்டு இங்கே இடத்துல எந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க அதை முடிவு பண்ணிட்டீங்களா? கிவன் என்ன? x plus y = 60 and p = xy cube. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் xy cube. சரியா? எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க? ஆப்வியஸ்லி இந்த p தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா? இந்த இடத்துலையும் அகெயின் 2 வேரியபிள் இருக்குது, x and y. சரியா? போன சம்ம போட்டதை வச்சு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? கண்டிப்பாக வந்து இதை வச்சு நம்ம x இல்லை y மாற்றி எழுத போகிறோம். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எக்ஸை வந்து 60 மைனஸ் ஒய்னு போடுவீங்களா, இல்லை ஒய்யை வந்து 16 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்களா? சரி, கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். கொஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்குலாம் எப்படி போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும்னு யோசிக்கணும். ஓகே, இந்த இடத்துல 2 கேஸ் இருக்குது. நான் எக்ஸை வந்து ஒய்யாக மாற்றிக்கலாம். ஓகே, போயிடுச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எக்ஸை வந்து நம்ம ஒய்யாக மாற்றிக்கலாம், இல்லை ஒய்யை வந்து எக்ஸாக மாற்றிக்கலாம். சரியா? பட் இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ் ஒய் க்யூப் இருக்குது. நம்ம யோசிக்கணும், எதை நம்ம வந்து மாற்றினா சிம்பிளிஃபைடாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். சரி, இந்த இடத்துல ஒரு வேளை நான் எக்ஸை வந்து நான் ஒய்யாக மாற்றுறேன். சரியா? ஒய்யை வந்து எக்ஸாக மாற்றுறேன். அதாவது எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா 60 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறேன். சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு? ஈக்குவேஷன் பெருசாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது என்ன, பவர் வந்து 3 இருக்குது. ஸோ 60 க்யூபு, அதுக்கப்புறம் அகெயின் 3 × x² வச்சு போடணும். ஸோ என்ன ஆகுது? வேல்யூஸ் ரொம்ப பெரிய பெரிய வேல்யூஸாக கிடைக்குது. ஓகே, அதுவே நான் எக்ஸை வந்து ஒய்யாக மாற்றிட்டேனாக்கா அப்போ சிம்பிளாகிடும். 60 மைனஸ் y × y க்யூபோட முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ எந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணுறதுல கிளியராக இருக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், சிம்பிளி நான் என்ன பண்ணிட்டேன்? எக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக மாற்றிட்டேன். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணாக்கா ஐ கெட் 60y³ மைனஸ் y⁴. ஓகே, உங்கள் பியோட வேல்யூ வந்து 60y³ மைனஸ் y⁴ வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்? we need to differentiate this. ஓகே, இவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போலாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம்? dx/dyன்னு பண்ணிட்டோமா? ஓகே, சாரி, இவ்வளோ நேரமாக என்ன பண்ணுவோம்? dy/dxன்னு தானே பார்த்துட்டு இருந்தோம். பழக்க தோஷத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல dy/dxனே போட்டுருவாங்க. ஓகே, கான்செப்ட் தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா சும்மா டிஃப்ரென்சியேஷனை வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க. ஓகே, டிஃப்ரென்சியேஷனை பார்த்து பேசிக்ஸ் தெரியாதவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல ஸ்டெப்பு கரெக்டாக போட்டுட்டு, ஏன்னா மகப் பண்ணியிருப்பாங்க. y³ இருந்துச்சுனாக்கா 3 × y² போடணும், y⁴ இருந்துச்சுன்னா 4 × y³ போடணும். இந்த இடத்துல அவங்க மாட்டிக்குவாங்க. இந்த இடத்துல மாற்றணுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. என்ன பண்ணுவாங்க? dp/dxன்னு போட்டுட்டு இப்படி சால்வ் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து dp/dyயாக மாறும். ஏன்னா ஒய்யை பொறுத்து நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ dp/dy = 3 × 60y² மைனஸ் 4 × y³. am I right? ஸோ இதான் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா. இது பார்த்து என்ன, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் பொறுமையாக. 180 × y² மைனஸ் 4y³. ஓகே, இதில் என்ன பண்ணுறேன்? நான் 4y³ மைனஸ் 180 மாற்றி எழுதுறேன். எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ தட் ஐ கேன் நெகட்டிவ் வேல்யூ நான் அந்த பக்கம் வச்சுப்பேன். சரியா? எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. y = 45 தான் வரப்போகுது. நான் ஜஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ சிம்பிளி என்ன பண்ணுங்கள்? இப்போ 4y² காமன் எடுங்க. இப்படி இதுலேருந்து எடுத்தாலும் சரி, இதுலேருந்து எடுத்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். 4y² காமன் எடுத்தால் y - 45. அண்ட் இப்போ இந்த இடத்துல வி கெட் yக்கு 2 வேல்யூ, y = 1 45 வரலாம்,
அதான் இல்லாட்டி y ஈக்குவல் டு என்னது 0ன்னு வரலாம். ஸோ yக்கு 2 வேல்யூ, y ஈக்குவல் டு 45 ஆர் y ஈக்குவல் டு 0. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2 கிடச்சிருக்கு இப்போ. சரியா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வேளை இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாகவே இருக்கட்டும், இது மேக்ஸிமாவே இருக்கட்டும், ரெண்டுமே மேக்ஸிமாவாகவே இருக்கட்டும் கொஷனை பொறுத்து. நான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதில்? xy க்யூபில். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து என்னாச்சு, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். 45 சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும், ஏதோ ஒரு பெரிய வேல்யூ வரும். கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்வியஸாக நீங்கள் செக் பண்ண கூட தேவையில்லை எது வந்து மேக்ஸிமம் இந்த ரெண்டுத்தில். 45 தான் உங்களோட ஆன்சர். கரெக்டாக? y ஈக்குவல் டு 45 தான் உங்களோட ஆன்சர். ஓகே. ஸோ பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப்ஸை வந்து போட்டு பார்க்குறோம். ஓகே, புரிஞ்சிச்சா என்ன சொன்னேன்ட்டு? ஸ்டில் நம்ம வந்து ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணுவோம். வி கேன் இக்னோர் திஸ் ஒன். இதை நம்ம போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக வி கேன் இக்னோர் இட். ஓகே. ஸோ y இந்த 45 வந்து ரியலி மேக்ஸிமாவாக இல்லையான்னு செக் பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம்? we need to 1 minute, let me zoom. ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் p பண்ணணும். p எங்கே இருக்குது, இங்கே இருக்குல்ல, இதான நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டு வந்த வேல்யூ. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, டிஃப்ரென்சியேஷன் எஃப் டேஷ் எங்கே பண்ணோம், இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட பியோட வேல்யூ. கரெக்டாக? ஸோ பியை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 180 × 2 × y - 3 × 4 × y ஸ்கொயர். am I right? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 182 × y - 12 × y ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? டபுள் டேஷ் போட்டாச்சு. இப்போ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ 45 ஹியர். ஓகே, நான் இந்த இடத்துல 45 போட்டாக்கா 45ஓட ஸ்கொயர் ஆப்வியஸ்லி இது என்ன ஆகும், பெரிய வேல்யூவாக வரும், இது சின்ன வேல்யூவாக வரும். ஏன்னா 45 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறமா 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி வர ஆன்சர் வில் பி நெகட்டிவ். ஓகே, சின்ஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் p இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் லெஸ் தென் 0 hence it is a maximum. ஓகே, this is the point of maxima. எது? உங்கள் 45 is the point of maxima. ஸோ கொஷனில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் 45 ஹியர். சரியா, எக்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 45ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, சில டைம் வெறும் அந்த வேல்யூ மட்டும் தான் கேட்பாங்க, அதை மட்டும் எழுதணும். பட் இந்த இடத்துல ஐ திங்க் எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு இன்னும் சிம்பிள். எக்ஸ் என்னது? எக்ஸ் இஸ் 45 இல்லை ஒய் இஸ் 45. கரெக்டாக? ஒய் 45. அப்போ எக்ஸ் என்னது? 45 - 60, அப்போ 50. ஸோ இதான் உங்கள் ஆன்சர். ஓகே, சிம்பிள். ஸோ திஸ் இஸ் யுவர் 14th question. சரியா? now let's see. I think 15 question இப்போ நீங்கள் போட்டுருவீங்கம்மா. சிம்பிள் தானே, அதே கொஷின் தான், ஜஸ்ட் வேர்டிங்ஸை மாற்றிட்டு x² y power 5ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இதுவும் நீங்கள் போட்டுட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல x² y power 5 இருக்குது. சரியா? பி கேர்ஃபுல், எக்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக நீங்கள் போடுறது சேஃப். ஏன்னா y பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக மாற்றிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஐ திங்க் 15 கொஷின் நீங்கள் போட்டிருக்கீங்க, எனக்கு டவுட் இல்லை. சரியா? 16 கொஷின் பார்ப்போமா? ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர் whose sum is 16 and sum of whose cube is minimum. ஓகேடா, sum of whose cube is minimum. see, இந்த இடத்துல என்னென்னா find 2 positive number whose sum is 16. x plus y equal to 16 given. ஓகே, the sum of whose cube is, அதாவது x cube plus y cube, இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் மினிமம்க்கு போடணும். இப்போ சரியா? என்ன பண்ணுவோம், இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லை ஒய் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு யூ வில் கெட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆப்வியஸாக மினிமமாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா கொஷின் இப்படி கேட்குறாங்கன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக மினிமம் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். சரியா? இல்லை ஒரு வேளை 2 வேல்யூ வந்துச்சுன்னா அதில் எது மினிமம் வேல்யூவோ அதை எடுத்து நீங்கள் போடணும். சரியா? ஸோ இந்த கொஷினும் நீங்கள் போட்டுருங்க. 16 கொஷினும் நீங்களே போட்டுருங்க. சரியா? 17 கொஷின் பார்ப்போம். சரி, இது சூப்பர் கொஷின். ஸ்கொயர் பீஸ் ஆஃப் டின். ஓகே, டின்னா தெரியும்ல, ஷீட் மாதிரி இருக்கும். சரியா? ஆஃப் சைடு 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரு அதோட சைஸ் வந்து 18 சென்டிமீட்டர் இஸ் டு பி மேட் இன்டு அ பாக்ஸ் வித்தவுட் டாப். சரியா? ஒரு பாக்ஸ் வித்தவுட் டாப் பை கட்டிங் அ ஸ்கொயர் ஃப்ரம் ஈச் கார்னர். ஓகே, அண்ட் ஃபோல்டிங் அப் த ஃப்ளாப்ஸ் டு ஃபார்ம் த பாக்ஸ். ஃபோல்டிங் அப் த ஃப்ளாப்ஸ் டு ஃபார்ம் த பாக்ஸ். ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. What should be the side of the square to be cut? Oh my god. So that the volume of the box is maximum possible. See, really good question இது. சரியா? என்னன்னா given என்னன்னா ஒரு டின் ஷீட் கொடுத்துட்டாங்க. டின்னா ஒரு மெட்டல் மாதிரி. சரியா? ஒரு மெட்டல் ஷீட் கொடுத்தாச்சு. இந்த மெட்டல் ஷீட்டில் ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஒரு பிளெயின் மெட்டல் ஷீட் கொடுத்தாங்க, மெட்டல் ஷீட்டில் பாக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்.
பாக்ஸ் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க, இப்படி கட் பண்ணிவிடுவீங்களா, 4 சைடும் இந்த 4 ஸ்கொயரை கட் பண்ணிடுவீங்க. ஸ்கொயராக அது என்ன ஷேப்பாக 4 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஓகே, இந்த ஃபுல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ பாக்கி என்ன இருக்குது உங்களுக்கு, ஒரு ப்ளஸ் சிம்பிளில் யூ ஆர் ஹேவிங் அ பாக்ஸ். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஷீட் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து ஃபோல்டு பண்ண போகிறேன். எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது இந்த ஃப்ளாப்பை ஐ எம் கோயிங் டு லிஃப்ட் அப் லைக் திஸ். அதே மாதிரி இதை வந்து நான் லிஃப்ட் பண்ண போகிறேன். லிஃப்ட் பண்ண இந்த இடத்துல அகைன் ஐ வில் கெட் அ ஃபோல்ட், அண்ட் அகைன் இந்த ஃப்ளாப்பை இப்படி லிஃப்ட் பண்ணனா ஐ வில் கெட் ஒன் மோர் ஃபோல்ட், அண்ட் இந்த ஃப்ளாப்பை லிஃப்ட் பண்ணனா எனக்கு இங்கே ஒரு ஃபோல்டு வரும். ஸோ ஆக மொத்தம் ஐ எம் கெட்டிங் அ பாக்ஸ். கரெக்டாக? அந்த ஃபைனலாக பாக்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் பி லைக் திஸ். ஓகே, அண்ட் ஐ எம் டேம் ஷுர் தட் இது இப்படி இருக்கும், இதோட டாப் வந்து ஓப்பனாக இருக்கும். கரெக்டாக? டாப் ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஐ எம் ஷுர் தட் இந்த ஃபார்ம் பண்ணுற பாக்ஸ் வில் டெஃபினெட்லி பி அ கியூபாய்டு. சரியா? அது ஏன் கியூபாய்டாக இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கொஷின் பார்ப்போம். புரிஞ்சா? கொஷின் என்ன சொன்னாங்க புரிஞ்சா? இப்போ அந்த கியூபாய்டு ஃபார்ம் ஆச்சுல்ல ஃபைனலாக, அந்த கியூபாய்டு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வால்யூம் என்ன இருக்கும், இதுதான் உங்கள் கொஷின் புரிஞ்சில்ல? சி நவ் நான் இந்த இடத்துல இன்னும் கிளியராக ஆல்ரெடி டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். சி கிவன் என்ன 18 சென்டிமீட்டருக்கு ஒரு டின் ஷீட். ஓகே, என்ன பண்ண போகிறோம், எல்லா கார்னர்லேயும் ஒரு ஸ்கொயர் கட் பண்ண போகிறோம். ஓகே, எல்லா கார்னர்லேயும் ஸ்கொயர் கட் பண்ண போகிறோம். சரியா? ஸ்கொயர்னாக்கா என்ன, அதுக்கு சேம் சைடு இருக்கும். சரியா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கட் பண்ணுற ஸ்கொயரோட சைடு வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே எக்ஸு. ஸோ எக்ஸ் 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 எக்ஸு 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 அண்ட் அகைன் இங்கேயும் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகே, ஃபைனலாக ஆக்சுவலாக இது இவ்வளோ சின்னதாகவும் கட் பண்ண மாட்டோம், இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமில் என்ன இருக்குது, கரெக்டாக இப்படி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கட் பண்ணுறோம் ஃபுல்லாக, அதோட சைடு வந்து எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகே, கட் பண்ணி இந்த ஃப்ளாப், இந்த டாட்டட் லைனை என்ன பண்ணுறேன், அதை வந்து ஃபோல்ட் பண்ணால் ஐ வில் ஃபைனலி கெட் லைக் திஸ். ஸோ அந்த ஃப்ளாப்பை நான் ஃபோல்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு கியூபாய்ட் கிடைக்கும். ஆம் ஐ ரைட்? எப்படி கியூபாய்ட் கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? கண்டிப்பாக கியூபாய்ட் தான் கிடைக்கும், கியூப் கிடைக்காது. ஓகே, ஏன் கியூபாய்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? என்ன கேட்டிருக்காங்க, இந்த கியூபோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகே, வெறும் வால்யூம் கேட்கல, அவங்களுக்கு வெறும் வால்யூம் வேணாம், மேக்ஸிமைஸ்டு வால்யூம் கேட்குறாங்க. ஓகே, மேக்ஸிமைஸ்டு வால்யூம் கூட கேட்கல. வெயிட் அ மினிட். ஓகே, வெறும் அந்த சைடு மட்டும் கேட்குறாங்க, நீங்கள் கட் பண்ணுற ஸ்கொயரோட சைடு மட்டும் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வால்யூம் கேட்டால் அது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்கொயரோட சைடு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சி இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள். சி நான் இந்த இடத்துல டயக்ராமேட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். சைடு என்னது, 18 18 18 18. ஓகே, இதுதான் உங்களோட டின் ஷீட். ஓகே, டின் ஷீட், மெட்டல் ஷீட் வந்து இங்கே இருக்குது. இந்த மெட்டல் ஷீட்டில் கார்னர் எல்லாம் கட் பண்ணால் தானே நான் ஃப்ளாப் பண்ண முடியும். ஆம் ஐ ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன், நான் கார்னரை கட் பண்ணுறேன், எல்லா கார்னரும் கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணாக்கா ஐ கேன் ஈஸிலி ஃபோல்ட் நவ். ஆம் ஐ ரைட்? ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்படி, வெயிட் அ மினிட். சி இப்போ இந்த பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இந்த பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த நான் ஐ கேன் ஃபோல்ட் இட் லைக் திஸ். கரெக்டாக இப்படி மடித்து மேலே வச்சுனா இட் வில் பி உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் வெளியே. இட் வில் பாயிண்ட் டுவோர்ட்ஸ் யூ. ஓகே, அதே மாதிரி இந்த சைடை நான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளாப் பண்ணனா என்ன ஆகும், அகைன் இட் வில் ஃபேஸ் யூ. அண்ட் சிமிலர்லி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணனா ஐ வில் கெட் அ பாக்ஸ். கரெக்டாக? ஓ மை காட், நோ கம் ஆன். ஓகே, சாரி ஃபார் தேட். ஸோ என்னாச்சு, ஃபைனலாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, பாக்ஸ் கிடைக்குது. கரெக்டாக? இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, மேலே டாப் ஓப்பனாக இருக்க போகுது. ஓகே, டாப்பை பற்றி கவலைப்பட தேவையில்ல, மேலே டாப் ஓப்பனாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? சி இந்த ஃபுல் சைஸ் என்னது, 18. ஸோ இந்த ஃபுல் சைஸ் 18னா இந்த பக்கம் இருந்து ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், இந்த பக்கம் இருந்து ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் கட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் லென்த் எவ்வளோ இருக்கும், ஆப்வியஸ்லி 18 minus 2x. am I right? அண்ட் சிமிலர்லி இந்த ஃபுல் லென்த் 18, இங்கேயும் எக்ஸ் கட் பண்ணிட்டேன். அப்போ இந்த லென்த்தும் என்ன இருக்கும், 18 minus 2x. ஸோ சிமிலர்லி இங்கேயும் 18. ஸோ எல்லா சைடும் 18 வருது. சரியா? ஹைட்டை மட்டும் பாருங்கள், ஹைட் என்னவாக இருக்கும், ஹைட்டு இதுதானே ஹைட். உங்களுக்கு இந்த பக்கம் எக்ஸ் கட் ஆகிருக்குல்ல, அதானே ஹைட்டு.
ஸோ ஹைட் வில் பி எக்ஸ். சரி, அதனால தான் இது வந்து ஒரு கியூபாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட் மூணோட டைமென்ஷனும் தெரிஞ்சா அவ்வளோதான். கொஷனில் வேறு எதுவுமே இல்லை. இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே இந்த கொஷின் சிம்பிளஸ்ட்டாக இருக்கவே இருக்காது. சரியா, இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ உங்களை ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டியதெல்லாம் நீங்கள் எழுதிருங்க. சரியா, லெட் எக்ஸ் பி த சைடு விச் இஸ் கட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் டைமென்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் அந்த கதையெல்லாம் எழுதிருங்க. சரியா, ஸோ அவர் எய்ம் இஸ் டு மேக்ஸிமைஸ் த வால்யூம். மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு என்னது? L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். கரெக்டாக, எல் என்னது 18 - 2x, பி என்னது அதுவும் 18 - 2x. ஸோ நம்ம மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் போட்டேன். எக்ஸ்ன்றது ஹைட்டு. ஓகே, L இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. வால்யூம் வேணும். இப்போ நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணல, ஜஸ்ட் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் வால்யூம் மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ பண்ணால் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 72xன்னு வரும். சரியா, ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டேன். இன்ட்டு எக்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸையும் உள்ளே கொண்டு வரேன். கொண்டு வந்தால் 324x 4x³ மைனஸ் 72x ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், we can easily differentiate it. கரெக்டாக, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ dy/dx இங்கே தான் அப்ளை பண்ணுறேன், இந்த இடத்துல அப்ளை பண்ணல. dy/dx நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். சரியா, பண்ணனா என்ன வருது, 324 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I get only 324. 4x³ பண்ணால் 12x ஸ்கொயர் அண்ட் 72x ஸ்கொயர் பண்ணோம்னா 144x. சரியா, இதான் உங்கள் dy/dx. ஓகே, இந்த வேல்யூவை we should equate it to 0. எதுக்காக? to find the critical point. ஓகே, பண்ணோம்னா என்ன வரும், 12 காமனாக எடுங்க. காமனாக எடுத்தாக்கா வாட் வில் கெட், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 3. ஓகே, 12 காமனாக எடுத்தாக்கா ஐ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 27. ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 3x ப்ளஸ் 27 வருது. எக்ஸோட வேல்யூ வந்து 9 and 3 ஆகுது. சரி, எக்ஸோட வேல்யூ இருந்தது 9 and 3. இப்போ இது உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரி, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் எது மேக்ஸிமம் எது மினிமான்னு தெரியணும். கரெக்டாக, அது தெரியறதுக்கு என்ன பண்ணணும், டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். எதை, வால்யூமை. சரி, வால்யூமை நம்ம சிங்கிள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி என்ன வந்துச்சு, இங்கே இருக்குது 324 × 12x ஸ்கொயர் மைனஸ் 44x. இந்த ஈக்குவேஷனை அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா என்ன கிடைக்கும், 0 + 24x மைனஸ் 144. 0 + 24x மைனஸ் 144. கரெக்டாக, அட் x = 9 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருது, 216 மைனஸ் 144 which is greater than 0. greater than 0னா it is the point of minima. Similarly, x = 3ன்னு வச்சு போட்டோம்னா என்ன வருது, 216 ஐ மீன் இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 × 3னா 4 3 are 12. 72 மைனஸ் 144. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வருது. கரெக்டாக, நெகட்டிவ் வேல்யூ வந்தால் திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. ஸோ உங்களுக்கு இது தேவை கிடையாது, உங்களுக்கு தேவையானது மேக்ஸிமா வேல்யூ தான். ஸோ என்னது, அட் x = 3 இட் இஸ் கோயிங் டு கிவ் த மேக்ஸிமம் வேல்யூ. சரியா, அப்போ நீங்கள் கட் பண்ணுற ஸ்கொயரோட சைடு என்னது, இந்த இடத்துல ஆக்சுவலாக வால்யூம் கேட்டிருக்காங்களா, வால்யூம் கேட்டிருந்தாக்கா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம், 3 சப்ஸ்டியூட் பண்ணி வால்யூம் கேட்டிருக்கோம், வால்யூம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் அவங்க உங்களை வால்யூம் கேட்கல, என்ன சைடுன்னு தான் கேட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் சைஸ் இஸ் x = 3. புரியுதா? ஸோ இந்த சிம்பிள் தானே, இந்த சாப்டரே சிம்பிள் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல டஃப்பாக தெரியுதுன்னா ட்ரிக்னோமெட்ரினால மட்டும்தான். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியோட கான்செப்டும் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் 11th அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாப்பிக்கும், இது ரெண்டும் தெரியலனா மட்டும்தான் இந்த லெசன் உங்களுக்கு டஃப்பாக தெரியும். சரியா, மற்றபடி இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி, ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் உங்களோட போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே இல்லை இருக்க ஒரு கொஷினுமே போர்டில் கேட்டுச்சு. சரியா, ஸோ நீங்கள் திருப்பியும் வந்து இதே மாதிரி கொஷின்ஸ் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே மக்கப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு டைப் கொஷின். சரியா, கண்டிப்பாக போர்டில் இதே மாதிரி டைப்பில் தான் கேட்பாங்க, மக்கப் பண்ணிடுவாங்க. பட் ஒரு வேளை உங்களுக்கு டஃப்பாக ஆகணும்னு நினச்சாங்கன்னா கொஷின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக வந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. உங்களால் கண்டிப்பாக ஆன்சரே பண்ண முடியாது. சரியா, ஸோ கான்செப்டுவலாக படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 13 கொஷின்லேருந்து 15 கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம கான்செப்டுவலாக படிச்சிட்டோம், நமக்கு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மேக்ஸிமனா ரியலி என்னது, மினிமனா ரியலி என்னது, மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, மினிமைஸ் பண்ணுங்கன்னா என்ன சொல்கிறாங்க. ஓகே, அண்டு
f dash of x equal to 0 எதுக்கு போடுறோம், இதெல்லாம் உங்களுக்கு கேட்டாலே சொல்லுவீங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டை போய் இதை மாதிரிலாம் கேட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, முழிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, f dash of x equal to 0 நான் கொண்டு வருவேன். ஏதோ 2 பாயிண்ட் கிடைக்கும், அந்த 2 பாயிண்ட் என்னதுன்னு எனக்கு தெரியாது, அந்த 2 பாயிண்ட்டை வச்சு திருப்பி டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுவேன். அது எதுக்கு போடுறோன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக வந்துச்சா அது என்ன வருதுன்னு எனக்கு ரிசல்ட் தெரியாது, ஆனால் நான் ஏதோ ஒன்று அடிச்சு விட்ருவேன், எனக்கு பாதி மார்க் வந்துடும். அப்படி தான் இருப்பாங்க நிறைய பேரோட இன்டென்ஷனே அதுதான். ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் த இன்டென்ஷன். நீங்கள் மட்டும் படித்தா பத்தாது, ட்ரை டு ஷேர் திஸ் அமௌங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஸ்கூலில் புரியாது கண்டிப்பாக. சரி, இந்த மாதிரி கண்டென்ட்டும் கிடைக்காது யூடியூப்பில் எங்கேயுமே. நான் பார்த்த வரைக்குமே 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் எல்லா வீடியோஸும் இருக்குது. அந்த 20 மினிட்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் டீச்சிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் கீப் ரிவைசிங், கீப் லேர்னிங். ஓகே, பாய்.